என்னாச்சு மூஞ்ச தூக்கி மூட்டோ மேல வச்சுன்னு வராளே? என்னாச்சு மக்களே, மூஞ்செல்லாம் சோவையா இருக்கு? தலைகீழ வலிக்குதா இல்ல ஜுரங்கிற அடிக்குதா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உடம்புக்கு இப்பதான் 2 தட்டு பிரியாணி தின்னுட்டு வந்தேன். அப்புறம் ஏன் மூஞ்ச சோவையா வச்சுட்டு கிடக்க? பாக்க கலகலன்னு இருந்தா தானே முகம் பார்க்க நல்லா இருக்கும், லட்சணமா இருக்கும். அந்த மனுஷன் இப்பதான் போன் அடிச்சாரு. சாயங்காலம் வேலை முடிச்சிட்டு வந்த உடனே என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாராம். என்ன வீட்டுக்கா? அப்ப இங்க பார்த்தா வீடா தெரியலையா? இங்கே 10-20 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்ல வேண்டியதானே நீ? அட கடவுளே, உன்ன 10-20 நாளா? குந்தாணி 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்தா தின்னே தீத்து புடுவா பழகுது. எங்க எம்மா உன் மருமவன் கிட்ட நானும் படிச்சு சொன்னேன். எங்க கேட்டாரு? கேட்கவே இல்லையே. அவ அம்மா கறி தனியா கிடக்காலாம். அதான் ஓனே ஒப்பாரி வச்சு அழுதுட்டு கிடக்காரு, போய் பாக்கணும்னு சொல்லிட்டு. பாரு மக்களே, நீ பாட்டு உன் போக்குல கடை. அவர் வந்த உடனே நான் என்ன பேசணும் பேசி நான் சொல்லிக்கிறேன். அப்படியேம்மா சொல்றேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. இன்னொரு 10-20 நாள் நான் இங்கே இருக்கிறேன். என்னமோ நேத்து தான் வந்த மாதிரியே இருக்கு. இருக்கும்டி இருக்கும். என் மூட்டு சொத்தெல்லாம் தின்னு அழிக்கிறல்ல, உனக்கு இருக்குதான். எம்மாடி மக்களே, நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளுங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணுமோ தாராளமா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஏமா மக்களே, மாமியா வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது நீ மாட்டு வர, இங்க இருந்து ஊருக்கு போகணும்னா எதுக்கு சின்ன பசங்க மாரி உட்காந்து அழுதுட்டு கிடக்க? ஏன் உன் மாமியா வீடுன்னா உனக்கு பிடிக்காதோ? அது எப்படி பிடிக்கும்? இங்கதான் நல்லா தின்னு தூங்கலாம்ல. தின்றது தூங்குறது இங்கே நல்லா சொகுசா இருக்கா. அப்புறம் எப்படி மாமியா விட்டு பிடிக்கும்? அம்மா என்னன்னே தெரியல, இந்த மாமியா வீட்டுக்கு போகணும்னாலே இந்த வேப்பில கசக்கிற மாதிரி அவ்வளவு கசப்பா இருக்குது. டெய்லி தூங்கி எழுந்திரிச்ச உடனே 5 மணிக்கெல்லாம் கோழி கூவுதோ இல்லையோ, என் மாமியாக்காரி கூவி தொலைச்சறா. என்னமா சொல்ற மக்களே, உன்னை 5 மணிக்கெல்லாம் கொடுமை கடிச்சு எழுப்பிட்டாரா? ஆமாமா, 5 மணிக்கெல்லாம் எழுப்புவா. ஆனா நான் எந்திரிக்க மாட்டேனே, எந்திரிக்கவே மாட்டேன். அப்படி இப்படின்னு படுத்துன்னு உருண்டு ஒரு 7 மணிக்காதான் நான் ஏந்து வெளியவே வருவேன். அடிப்பாவி, 7 மணி வரைக்குமா தூங்குவ? ஏன் மக்களே, உன் மாமியாக்காரி சண்டை கிண்ட போடுவாளா என்ன? ஆமாமா, சண்டை போடுவா. பாட்டு கத்திட்டு கிடப்பா. நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். நான் மாட்டு எந்திரிச்சு வந்து எனக்கு என்ன வேலை இருக்குதோ அதை மாட்டு செஞ்சுட்டு கிடப்பேன். பரவாயில்ல, இந்த நாத்து 7 மணிக்கு ஏந்து வந்தாலும் ஏதோ 1-2 வேலை செய்யற போல. ஏன் மக்களே, அப்படி என்ன வேலை செய்வேன்? ஆமாமா, எந்திரிச்சு வருவேன், அப்புறம் பல்ல தீத்துவேன், அதுக்கப்புறம் குளிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்பேன், அதுக்கப்புறம் என் மாமியை போட்டு வச்ச காஃபியை வந்து குடிப்பேன். அதானே பார்த்தேன், என் மவளாவது வேலை செய்யறதாவது. அம்மா நீங்க வேற. ஆனாலும் நான் வேலை செய்வேன். என் தட்டை நானே கழுவேன். நான் சாப்பிட்டு வச்ச தட்டெல்லாம் நானே தான் கழுவணும். அந்த மாதிரி எதனா வச்சேன் அவ்வளவுதான், என் மாமியக்காரி தட்டை தூக்கி வெளியே விசிறிடுவா. அடிப்பாவி, நீ தின்ன தட்ட கூட உன்னால கழுவ முடியாது. அம்மா அங்க இருந்தா ஒரே கொடுமையா இருக்குமா. எப்ப பார்த்தாலும் இந்த மாமியக்காரி நொய்யின்னு மூஞ்ச தூக்கி எங்கனா வச்சுக்கின்னு உட்காந்துருப்பா. எனி டைம் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு குத்தம் சொல்லிக்கினே கிடப்பா இந்த மாமியக்காரி. வீட்டுல வேலை செய்யலன்னா மாமியாக்காரி குத்தம் சொல்லத்தான் செய்வா. இந்த வீட்டுல அவ்வளவு வேலை இழுத்து போட்டு செய்யறா. ஆனாலும் உன் ஆத்தாக்காரி என்ன சும்மா ஓட்டுறா. அது குத்தது மேல குத்த சொல்லத்தான் செய்யறா. எம்மா அண்ணி செய்யற சோறு குழம்பெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நாக்குல வச்ச உடனே இன்னும் சாப்பிடலாமான்னு கிடக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல 10 மணிக்கு ஏந்திருக்கிறேன். சாப்பிடுற இப்படி சந்தோஷமா இருக்க இந்த வீட்டுல. அங்க போனா ஒரே நரகத்து மேல நிக்கிற மாதிரி இருக்குமா. அதனாலதான் அந்த வீட்டு பக்கம் போறதுனாலே பயமா இருக்கு. சரிமாக்கா, நீ மாட்டு மாச கணக்குல வருஷ கணக்குல நீ மாட்டு கடை. உன்னை இங்க இருந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமா சொல்ல மாட்டாங்க. வரேன் இரு. எதே என்ன மருமகளே, ஏன் கூப்பிட்டு இருந்த? மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது அததான் கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் இப்பவே சொல்லு. அன்னிக்காரி சமைச்சு கொடுப்பா. ஏம்மா எனக்கு இப்போ சிக்கனு மட்டனு காடை கவுதாரி எல்லாம் சாப்பிடும் போல இருக்குது. எல்லாத்தையும் வறுத்து குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, கடைசியா முடிய போது ஒரு ஐஸ்கிரீம் கப்போட வாங்கி கொடுங்கம்மா. சரிமாக்கா, உனக்கு வேற என்னென்னலாம் வேணுமோ யோசிச்சு வை. அடுத்தபடியா செஞ்சு கொடுத்து போறேன். இந்த நாத்துக்கு சோறாக்கி போட்டு என் சொத்து போற அழிஞ்சிரு போல. என்ன மருமகளே, என் மாவ சொன்னதெல்லாம் கேட்டியா? காடை கவுதாரி மட்டனு சிக்கனு மீன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி செஞ்சு போடு. சரிங்க. அது மட்டும் இல்லாத கடைசியா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் இல்லாத எந்திரிக்க மாட்டா. ஐஸ்கிரீம் ஒரு கப்பு வாங்கியாந்து வச்சிரு. சரிங்க. அண்ணி இப்பவே எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு. கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அது உடனே எடுத்துட்டு வர. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. என்ன 5000 ரூபாய்? எதுக்கு மருமகளே 5000 கேக்குற? இந்த மட்டனு சிக்கனு அப்புறம் காடை கவுதாரி முட்டை அது இது லொட்டு லொசுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் நாத்துக்கு வாங்கணும்ல, அதுக்காக தான். நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப உடனே போயிட்டு வாங்கி வந்து டக்குன்னு செஞ்சு டக்குன்னு கொடுத்துருவேன்.